திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர் பெருமாள் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். இக்கோவிலில் அமாவாசை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி அமாவாசையை முன்னிட்டு 3 நாட்கள் பெருமாள் மற்றும் தாயார் முத்தங்கி சேவை மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆனி மாத தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. இந்த கோவில் அருகில் ஹிருதாப நாசினி என்ற குளம் உள்ளது. சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குளத்தில் ஆனி மாத முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்ப குளத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நோய் தீர்க்க வேண்டிக் கொண்டு தெப்ப திருவிழாவில் பெருமாளை தரிசித்தார். நோய் தீரும் என்பதால் திரளான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். 3 முறை குளத்தை வலம் வந்த பிறகு திருக்கோவிலுக்கு வீரராகவர் சென்றார். இதற்கான ஏற்பாடுகளை வைத்திய வீரராகவர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இந்த ஆனி மாத தெப்ப திருவிழாவில் திருவள்ளூர் மட்டுமல்லாது பெரியகுப்பம், ஈக்காடு, காக்கலூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரராகவரை வழிபட்டு சென்றனர்.